வேளச்சேரி பகுதி இந்த முறை வெள்ளச்சேரியாக மாறாமல் இருக்குமா அப்படின்ற விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க இணைகிறார். சதீஷ் முருகன், வேளச்சேரி 3 முக்கிய சாலைகளுடைய சந்திப்பில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல குறிப்பாக அந்த பாலங்களில் கார்களை நிறுத்தி மழைக்காலம் தொடங்கி விட்டாலே அங்கே கார்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமை இருக்கும். இந்த முறை வேளச்சேரி தப்புமா? நிலைமை என்ன? நிச்சயமாக கார்கே, புவியியல் ரீதியாகவே மிகவும் தாழ்வான பகுதியாக வேளச்சேரி பார்க்கப்படுகிறது. வேளச்சேரியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், அதே போல் புயல் காலங்களிலாக இருக்கட்டும், இது போன்ற தொடர்ந்து மழை நீரானது தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி உள்ளிட்ட பகுதிகள், அதே போன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் விஜிபி செல்வா நகர், அதே போல் சரஸ்வதி நகர், புவனேஸ்வரி நகர் என்று டான்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு படகுகள் மூலமாக பொதுமக்கள் போகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது அந்த அனைத்து பணிகளுக்கும் அந்த பகுதிகள், நாம் குறிப்பிட்ட அந்த பகுதிகளிலிருந்து அனைத்து நீரும் வெளியேறக்கூடிய பகுதியாக பெருங்குடி சாலை இருக்கக்கூடிய தூர்வாரும் பணியானது தற்பொழுது இந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை வேளச்சேரி, டான்சி நகர் பகுதிகளிலிருந்து நீர் வெளியேற்றம் என்பது ஏஜிஎஸ் காலனி என்ற வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி பகுதியிலிருந்து, அதாவது மேற்கு பகுதி, வேளச்சேரியினுடைய மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வீராங்கால் ஓடை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையின் வழியாக வெளியேறி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சென்று சேர்கிறது. அதே போல் நாம் கடந்த மழைக்கு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட விஜயநகர், டான்சி நகர் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர் இந்த பகுதியிலிருந்து தான் வெளியேறுகிறது. இந்த பகுதியானது ரயில்வே டிராக்கு அடியில் செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் தூர்வார்வு என்பது மிகவும் முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. இப்போ தற்போது கூட அரசு விடுமுறை நாளான இன்று கூட தொடர்ந்து இந்த பணியை சென்னை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. மாநகராட்சியை பொறுத்தவரையில் மண்டலம் 13, 14, 15 ஆகியவற்றில் தொடர்ந்து பல்வேறு மண்டலங்களில் கண்காணிப்பு அதிகாரிகள் போடப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மண்டல 13வது மண்டலத்தினுடைய குழு தலைவர் துரைராஜ் மற்றும் மாநகராட்சி பொறியாளர்கள் இந்த பகுதியை, அதே போல் மாநகராட்சி ஆணையரும் நேரடியாகவே இந்த பகுதியில் பார்வையிட்டு வருகிறார், ஆய்வு செய்து வருகிறார். நம்மளுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் தற்பொழுது இந்த பகுதியில் நடைபெற்றக்கூடிய பகுதியில் பார்வையிட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக அரசு விடுமுறை நாளான இன்றும் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை வேளச்சேரியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு 2023, 24 ஆகிய 2 ஆண்டுகளில் 51 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளுக்கு திட்டமிட்டு 161 கோடி ரூபாய்க்கு அந்த பணிகளானது திட்டமிட்டு நடைபெற்று வருவதாகவும், 90% பணிகள் தற்பொழுது நடந்து முடிந்திருப்பதாகவும், 10% பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் நேரடியாகவே ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் மற்றும் ஆணையரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார், இந்த பகுதிகளில் வேளச்சேரி, தரமணி இந்த போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கடந்த ஆண்டு நம்ம சந்தித்ததை விட சவால்களை எப்படி இந்த வாட்டி சரி செய்ய போகிறோம், பொதுமக்களுடைய கோரிக்கைகளை எவ்வாறு உள்வாங்கி இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். போன முறை இந்த வேளச்சேரியில் இந்த டான்சி நகர், நம்முடைய இந்த செல்வா நகர், விஜிபி செல்வா நகர், புவனேஸ்வரி நகர், உதயநகர், இது போன்ற வேளச்சேரியினுடைய அந்த பகுதிகளில் தண்ணி தேங்கிய இடங்களில் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் நம்ம கிட்டத்தட்ட மண்டலம் முழுக்க 161 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 50.34 கிலோமீட்டருக்கான வடிகால், தாழ்வான இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற தண்ணீரை சேகரித்து கொண்டு வர மழைநீர் வடிகால் கால்வாய் 100% இன்றைக்கி முடிவு பெற்றிருக்கு. அந்த கால்வாய் இப்போ தண்ணி கொண்டு சேர்ந்து செல்லக்கூடிய இந்த ரயில்வே கிராஸ் பண்ணி போகக்கூடிய இந்த 6 வெண்ட், இந்த கல்வெட்டை இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய சில்ட்டெல்லாம் இன்றைக்கி அள்ளிட்டு இருக்கோம். அதுக்கான டெண்டர் விட்டு கிட்டத்தட்ட 27.6 ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. 27.6 லட்சம் ரூபாய் செலவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாஸ்ட் லேண்டை கடந்து மாஸ்ட் லேண்டிலிருந்து போகும். இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, மாநகராட்சியில் நம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கால்வாய், குறிப்பாக ராஜ்பவன் கால்வாய், நம்முடைய சிப்பட் கால்வாய், இது போன்ற கால்வாய்கள்லாம், மாம்பழம் கால்வாய், செல்லம்மாள் கால்வாய், இது எல்லாமே இன்றைக்கி தூரல்லப்பட்டிருக்கு. WRD மூலமாக வீராங்கல் ஓடை, வேளச்சேரி ஏரி, பக்கிங்காம் கால்வாய், இது எல்லாமே நம்ம மண்டலம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நீர் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம பக்காவாக தூர்வள்ளி இருக்கோம். இது போன்ற பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த சில்ட் கேட்ச் பிட் இது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தெருக்களில் இன்றைக்கி தூர்வள்ளி இருக்கும். தூரள்ளி அந்த சில்ட் கேட்ச் பிட்டையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். 500 இடங்களில் இருக்கக்கூடிய பழுதடைஞ்ச சில்ட் கேட்ச் பிட்டெல்லாம் புதுப்பிச்சிருக்கிறோம்.
சென்னை முழுவதும் நேற்றைய தினம் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் அந்த மண்டல குழுவுக்கு நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் தலைமையிலான அந்த கூட்டமானது நேற்று தினம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டம் சென்னை மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு பிறகாக செய்யப்பட வேண்டிய கூட்டங்கள், அதாவது எந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாநகராட்சி மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை, அதே போல காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினருடன் சேர்ந்து இவர்கள் செய்ய வேண்டிய ஒருங்கிணைப்பு பணிகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நேற்றைய தினம் குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அந்த பகுதிகளில், அதாவது தாழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளானது செய்யப்பட வேண்டும், அதாவது கடந்த மழை காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மோட்டார்கள், ஜேசிபி இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன, அதே போல் தூர்வாரும் பணிகளின் பொழுது ஏற்கனவே தூர்வாரி முடிந்து மீண்டும் இந்த குறுகிய காலகட்டத்தில் சேர்ந்த சகதிகளை எவ்வாறு நீக்கப்பட வேண்டும் என்பது குறித்தான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வேளச்சேரியில் தொடர்ந்து பல்வேறு நீர்நிலைகள், அதே போன்று மழை வெள்ள பாதிப்புகளின் போது தன்னார்வலராகவும், அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அரசு கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தன்னார்வலர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்போம். குமார் ராஜா இந்த வேளச்சேரி பகுதியினுடைய தன்னார்வலர், நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்த பல்வேறு செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியவர். வேளச்சேரி இந்த மழைக்கு தாங்குமா, இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்பது அவரிடமும் நாம் கேட்போம். இந்த முறை வேளச்சேரிக்கு ஓரளவுக்கு சென்னை மாநகராட்சி அந்த வெள்ள தடுப்பு பணிகளை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 6 கெனால் போன வாரமே நம்மளுடைய கமிஷனர் இருந்தவர்கள், நானும் அவர் கூட இருந்தேன், அது ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. அதுமாரி இவங்க ஒரு ஆக்கிரமிப்பு இருந்தது, அது ஒரு 20 அடி அகலத்தில் ஒரு 500 மீட்டர் லெங்க்த்துக்கு அதை எடுத்து கால்வா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன எங்களுக்கெல்லாம் ஒரு திருப்திகரமாக இருக்கிறது. இந்த 6 இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ரயில்வேகிட்ட பர்மிஷன் வாங்கி அதுவும் ஃபுல்ஃபில்லாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த தரமணி ரோட்டில் ஒரு கெனால் இருக்குது, அது ஹைவேஸ் போட்டது, வேளச்சேரி சர்ப்ளஸ் கெனால்னு சொல்லுவாங்க, ஏரியோட சர்ப்ளஸ் கெனால். அது ஒரு 20 அடி அகலமும் 4 கிலோமீட்டர் லென்த்தும் உள்ள ஒரு கெனால். அது 2014 போடப்பட்டது. இது வரைக்கும் அது தூர் வாரப்படவில்லை. அது தூர் வாரினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வேளச்சேரி லேக்லேருந்து வரக்கூடிய கெனால் 2 கெனாலுமே இருக்குது. 2யுமே தூர்வாரி உள்ளுக்குள்ளே இருக்க கெனால்லாம் மாநகராட்சியினுடைய வேலையை நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஹைவேஸ் அண்ட் பிடபிள்யூ அவங்களும் அவங்க வேலையை முடுக்கி விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். நன்றி. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சி பணிகள் முழுவதுமாக நடைபெற்று வருவதாகவும், மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பணிகள் இன்னும் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வேளச்சேரி பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.